அட பொருடா குத்தி ஆயிட்ட பையல. நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாமா. இல்லை ஒரு மணி போட்டு வாங்கக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இப்படி தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்கக்கா. நீ உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதே நானே வந்திருக்கேன். இருங்கக்கா, ஒரு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? என்னால அந்த அளவுக்குலாம் முடியாது. ஏதோ ஒரு கிளாஸ் டீ, அவ்வளவுதான். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? மனசுக்குள்ள சின்னதா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். சரியாத்தான் இருக்க. புரியலக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியும்ல? தெரியுமே, நான் தான் வந்து பார்த்தனே. பணத்துக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கே நிம்மதியா இருந்துச்சு. ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. இப்ப அவருக்கு கெட்ட நேரமா, ஏதோ தோஷம் இருக்குதான். அடிக்கடி விபத்து நடந்து உயிருக்கே ஆபத்து வருமா. அதுக்கு பரிகாரமா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ண அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சரியா போயிரும்னு சித்தர் சாமி உறுதியா சொல்லிட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மெய்யழகி, என் புருஷன்தான் என் உசுறு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் உசுரை காப்பாத்து. நீ இதை செஞ்சீன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மெய்யழகி. என்னால முடியாதுக்கா. கையை கொடுங்க மாப்ள. நான் சொல்றத கேளு மெய்யழகி. இதெல்லாம் என்னால. இப்படி அவசரப்பட்டு நீங்க என்ன நம்புறீங்க தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. இதை விட எனக்கு வழியே இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா இருக்கணும். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். உன் பணம், சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருந்த மெய்யழகி. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்ல. என்னைய விட்டுருங்க. எனக்கு தாலி பிச்சை கொடு மெய்யழகி. என்னக்கா இது? இப்படி திருப்பி வந்து என் புருஷனை கட்டிக்கன்னு சொல்றீங்க? எப்படிக்கா உங்களால முடியுது? அவசரப்பட்டு சொல்லாத மெய்யழகி. நீ நல்லா வசதியா வாழலாம். எச்சி இலையில விருந்து வைக்கிற சாப்பிடுன்னு சொல்றீங்க? என்னால முடியாது. சௌந்தரவலி, வெளியே வாமா. முதல்ல வெளில வாமா. என்னம்மா இது? அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறதை விட்டுட்டு இங்க வந்து வாமா போலாம். கொஞ்சம் பேசி புரிய வச்சா ஒத்துக்குருவா. இது அவசரப்படுற விஷயம் இல்லைங்க. முதல்ல கார்ல ஏறு. போயிட்டு வாங்க தாயி. வண்டியார, உன் தகுதிக்கும் வசதிக்கும் அவ காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சாமியார், சாதகம், சோசியம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அளவுக்கு அதிகமா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, எத்தனையோ விஷயத்துல சாமி சொன்ன மாதிரி சரியா நடந்திருக்கு. இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தாங்க பாக்குறேன். சாமியார் பொய்யா, சோசியம் சாதகம் பொய்யா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என் ஆயுசு பூரா என் புருஷன் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவகிட்ட கெஞ்சிருதும் காலில் விழுகிறதும். அவகிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? போடுறது தின்னுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதானே? நான் என்னத்த பேசினாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறா. நான் என்னத்த பேச? அக்கா, என் தம்பியை பாத்தீங்களா? பாக்கலாமா? இந்த மாதிரி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு எம்பூட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாரு, பாவம். தேவா, 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 எங்கிட்டு போனியா? இன்னும் எங்க போய் தேடுறது இவனை? தேவா, அழுகாத மெய்யலையே, எங்கேயாவது பயங்களோட சேர்ந்து போயிருப்பியான், வந்துருவியான் பாரு. இல்ல பால்காரம், ஊர்ல இருக்க பையங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. இவனை மட்டும் தான் காணும்.
இது வரைக்கும் அவன் என்னைய விட்டு பிரிஞ்சதே இல்ல. என்னமோ தெரியல, அவனுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி என் உள் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. பயப்படாத மெய்யழகி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. மனசை போட்டு குழப்பிக்கிறாத, வந்துருவியான். பொழுது விடியட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. எங்க ஓடுது இது? பட்டு, நில்லுடா. பட்டு, ஏய். நில்லுடா. பட்டு. இது எதுக்கு இங்க வந்து நிக்குது? கண்ணை திறந்து பாருப்பா. தெய்வா, தெய்வா, உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ பாரு, அக்கா பாரு, அக்கா வந்திருக்கா பாரு. எந்திரிப்பா. தெய்வா, தெய்வா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ நல்லா இருக்க. இங்க பாரு, அக்கா பாரு, அக்கா பாரு. தேவா, தேவா, இங்க பாருடா, இங்க பாரு, அக்கா பாருடா. எந்திரிப்பா. தேவா, இங்க இரு. தேவா, தேவா, இங்க பாரு, இங்க பாரு, அக்கா வந்திருக்கியா? இங்க பாரு. தேவா, இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு ராசா, பாரியா? தேவா, 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 உனக்கு ஒண்ணும் ஆகல. அக்காவை பாரியா? பாரு. எதுக்கு கிணத்துக்கிட்ட போன? எப்படா உள்ள விழுந்த? சொல்றா, சொல்றா. நான் இந்த போனேன், விளையாடத்தான் போனேன். ஏலே, எங்கடா கூட்டிட்டு போறியா அவனை? நான் இதெல்லாம் விளையாட போதும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, வாடா போலாம். நான் வத மாட்டேன், அவங்க விளையாட போறேன். ஏலே, சொல்றத கேளுடா. அப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. உனக்கு நிறைய தரேன்டா, வாடா. ஏலே, நீங்களும் போங்க. வாடா, வாடா போலாம். என் கூட வந்தீங்கடா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவேன்டா. அப்படியே என் கூட வாடா. நான் சொல்றத கேளுடா. உன்னைய கூப்பிட்டு போய் உங்க அத்தை மாமாவெல்லாம் காமிக்கிறேன்டா. எங்க இருக்காங்க? பார்க்கத்தானே போற, இந்த அங்கிட்டேன் வா, காட்டுறேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச பொரி உருண்டை, ஜாம் பண்ணு, தேன் மிட்டாயி நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அங்கிட்டு போய் தாரேன், எல்லாத்தையும் தின்னு, சரியா? புத்தெல்லாம் வாங்கி கொடுத்தியா? ஆமாடா. அக்கா அவங்க கூட தாண்டா இருக்கு, வாடா போலாம். அக்கா தாண்டா உன்னை கூட்டி வர சொல்லுச்சு. அப்ப சரி, வாடா. அக்கா தானும் அக்கா சொன்ன தானும் என்ன பார்க்குற? லூசு பயலே, உன்னால பட்ட அசிங்க அவமான கஷ்டம்லாம் போதும்டா. செத்து தொலைடா, செத்து தொலைடா, செத்து தொலைடா. எதுக்கு அவனை கொல்ல பார்த்த? யாரும் நீ கொல்ல சொன்னா சொல்லு. ஆமா, நான் தான் பண்ணேன். அட பாவி, பெத்த பிள்ளையவே கொலை பண்ண துணிஞ்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்ல. அவ இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? செத்து தொலைட்டுவேன்.
ஒரு அப்பனா இது வரைக்கும் அவனுக்காக என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு முளம் அண்ணா கயிறாவது வாங்கி கொடுத்துருப்பியா? அவனுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் தானே பட்டுக்கிருக்கேன். ஆமா, இப்படி புருஷன் குடும்பம் குழந்தைகள் நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு இருக்கிய. திங்கிற சோத்துக்கும் கட்டுற துணிக்கும் கிடந்து இப்படி அவசரப்படுறிய. எல்லாம் இவனால தானே. வீடு தேடி வர நல்ல வாழ்க்கையை கூட இப்படி வேணாம்னு சொல்லிட்டு போறிய. அதனால தான் செஞ்சேன். எத்தனை நாளைக்கு தான் ஒன்னே நீ வருத்திக்கிட்டு இவனுக்காக மெழுகா உருகிக்கிட்டு இருப்ப. நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உன்னைய பார்க்க ஒரு ஆளு வேணாமா? அப்படி இருக்கணுங்கிறது அவன் தலையெழுத்து. அதுக்காக நல்லா இருக்கிற நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ சரின்னு சொன்னா உடைய தலைமையில வச்சு தாங்கிக்கிற காத்துக்கிட்டு இருக்காமா? அதெல்லாம் விட்டு விட்டு இந்த லூசு கோயிலுக்காக சாக போறியா? சொல்லு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நியாயம் பேசுறியா? அப்பங்கிறதுனால இது வரைக்கும் சோறு போட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே உனக்கு உசுறு போனா கூட ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட ஊத்த மாட்டேன். வீட்டு பக்கம் வந்துடாத. தெய்வா, நீ வாயா, நம்ம போலாம். போவோம்.